தாறுமாறா கனரக வாகனத்தை இயக்கி அரசு பேருந்துடைய பின்பகுதியில மோதி விபத்தை ஏற்படுத்திய ஆட்டோ ஓட்டுநரால இளைஞர் ஒருவர் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியில டாடா ஏஸ் கனரக வாகனத்தை ஓட்டி வந்த ஆட்டோ ஓட்டுநர் இருசக்கர வாகனங்கள் மேல லேசா மோதியதுனால வாகன ஓட்டிகள் அவரை பின்தொடர்ந்து துரத்திட்டு வந்திருக்காங்க. இதனால பதற்றமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் தாறுமாறா வாகனத்தை இயக்கியதுனால கரூர் திருச்சி பிரதான சாலையில இருசக்கர வாகனத்துல வந்த இளைஞர் மேல மோதி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வழியா வந்த அரசு பேருந்தின் பின்பகுதியில ஆட்டோவுல மோதி இருக்காரு. இதுல பின்பகுதியில ஆட்டோ மோதி நின்னு இருக்கு. கனரக ஆட்டோவுடைய முன்பகுதி சேதமடைஞ்சிருக்கு. மேலும் இருசக்கர வாகனத்துல வந்த இளைஞருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அவர் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தாறுமாறா ஆட்டோவை இயக்கிய ஓட்டுநரை பொதுமக்கள் கரூர் நகர காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. விபத்து பத்தி இப்ப போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. பயணியின் ஆடைகள் மற்றும் உள்ளாடைக்குள் ஒளித்து வைத்திருந்த 4 கிலோ தங்கம் உடலுக்குள்ளும் மறைத்து வைத்திருந்த நிலையில் உருவி எடுத்த அதிகாரிகள். இந்தியாவின் சர்வதேச விமான நிலையங்களில் அனுதினமும் தங்கம், வெளிநாட்டு கரன்சி மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருவது வழக்கமாகி வருகிறது. எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் அசராத கடத்தல்காரர்கள் தலை முதல் பாதம் வரை தாங்கள் கொண்டு வரும் உடைமைகள் தொடங்கி வயர் முதல் டிராலி பேக்கின் டயர் வரை வித்தியாசமான முறையில் தங்கத்தை மறைத்து கடத்தி வருவதும் அதனையும் பிரித்து மேய்ந்து அதிகாரிகள் தங்கத்தை பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் மும்பை விமான நிலையத்தில் தீவிர சோதனையில் விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதித்துக் கொண்டிருந்த போது இந்தியாவை சேர்ந்த 4 பயணிகளிடம் மொத்தமாக 2,28,00,000 மதிப்புடைய 4 கிலோ 13 கிராம் அளவிலான தங்கத்தை அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், உள்ளாடைகள் மற்றும் உடலுக்குள்ளும் மறைத்து வைத்திருந்த தங்கத்தை கண்டுபிடித்து பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.